ஒரு ஊர்ல 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து சேர்ந்து வளர்ந்தவங்க. டீனேஜ் வந்ததும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குனாங்க. அந்த ஏரியால ஃபுல் ஸ்பீட்ல சுத்துறதுக்கே ஃபேமஸ். எல்லாரும் சொல்லுவாங்க, மெதுவா போங்க, ஹெல்மெட் போடுங்க. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அதே வேகம், அதே கேர்லெஸ், பெரிய ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னாரு, இனிமே 2 பேராலையும் நடக்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாத்திடுச்சு. நாள்கள் போச்சு. 2 பேரும் வீல் சேர் லைஃப். ஒருத்தன் முழுக்க உடைஞ்சு போயிட்டான். ரூம்குள்ளேயே கிடப்பான். என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் உடம்பு உடைஞ்சாலும் மனசு உடையல. அவன் நினைச்சான், நான் சாதிச்சா என்ன பார்த்து என் ஃப்ரெண்டும் மீண்டு வருவான் அப்படின்னு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். பெயின் இருந்தாலும் படிச்சான், கஷ்டப்பட்டான், ஃபைனலி பாஸ் ஆயிட்டான். இன்டர்வியூல கேட்டாங்க, இந்த நிலைமையிலும் உங்க மோட்டிவேஷன் என்ன? அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டுக்காக. உடம்பு ஊனமா இருந்தாலும் மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், எதையும் சாதிக்கலாம். அந்த இன்டர்வியூ டிவில வந்துச்சு. ரூம்குள்ள இருந்த ஃப்ரெண்ட் அதை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர். ஆனா இந்த தடவை அந்த கண்ணீர்ல ஹோப் இருந்தது. வேகம் டெம்பரரி த்ரில் தரலாம். ஆனா ஒரு தவறு வாழ்க்கையே மாத்திடும். உடம்பு தோத்தாலும் பரவாயில்ல, மனசு தோக்கக்கூடாது.